சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, பாவியை மன்னிக்கும் சிலுவையிது, புது ஆவியை தந்திடும் சிலுவையிது, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, மன துயரத்தை நீக்கிடும் சிலுவையிது. சிலுவையிது 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 சிலுவையிது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கேளாயோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் மீண்டுமாக இன்னொரு புதிய ஆண்டிலே தபக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூர்ந்து அந்த பாஸ்கா மறைபொருளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்முடைய விசுவாச பயணத்தோடு ஆழமாக்கி நாங்கள் நடக்கவும், இன்னும் எங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை அதிகரிக்கவும் இந்த காலத்தில் எங்களுடைய தப முயற்சிகள் நமக்கு உதவி செய்கின்றன. அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய இலக்காகிய கல்வாரி நோக்கி நமக்கு மீட்பை தர நடந்த பாதையின் நிலைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் தரித்து நின்று ஆண்டவர் இயேசு எவ்வாறு இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் முகம் கொடுத்தார் என்றும், எவ்வாறு மனிதர்கள் அவரை பார்த்தார்கள் என்றும், இவற்றையெல்லாம் கடந்து கடவுளுடைய குரலொலிக்கு ஏற்ப, திருவுளத்திற்கு ஏற்ப நிறைவை நோக்கி நம்பிக்கையோடு நடந்தார் என்றும் நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த சிலுவை பாதை நமக்கு உதவி செய்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் வாழுகின்ற உலகம் இன்று ஆபத்தானது, பயங்கரமானது. மனித உறவுகள் நாளுக்கு நாள் உடைக்கப்படுகின்ற பல சந்தர்ப்பங்களை வழங்குகின்றது. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலிலே, ஒரு எதிர்காலம் சூனியமாக தெரிகின்ற ஒரு பிடிப்பற்ற ஒரு வாழ்வுக்குள் தான் இன்று உலகம் நடந்து கொண்டு இருப்பது கண்கூடாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வாறு நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எவ்வாறு உறவு வைக்க வேண்டும், எது சரி எது பிழை என்பதனை நமக்கு தம்முடைய வார்த்தை வழியாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய மனங்களிலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அந்த விடியலை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒலி அல்லது அந்த குரல் ஒலி என்ன? நம்முடைய வாழ்வினுடைய மனச்சாட்சி. அதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவது. இந்த மனச்சாட்சி ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறது, ஒலிக்கிறது. இதை செய், இதை செய்ய வேண்டாம், இது பாவம், இது புண்ணியம், இது நல்லது, இது கெட்டது, இது உபகாரமானது, இதை செய்யாதே என்று எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுதும் எங்களுடைய ஆசைகளும் இன்னும் எங்களுடைய முறைகேடான பலவிதமான பழக்க வழக்கங்களும் சரியான புரிதலற்ற மதிப்பீடுகளும் எங்களுக்கு தீமையை நோக்கி இன்னொரு பக்கம் இழுக்கின்ற ஒரு நிலையையும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சரியானவற்றை நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்கிறார். இந்த மனச்சாட்சி பல வேளைகளிலே நாளாந்தம் மழுங்கடிக்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த மனச்சாட்சியின் குரலுக்கு நாங்கள் எங்களுடைய செவிகளை, இதயத்தை திறந்தவர்களாக நாளாந்தம் இருந்து ஆண்டவர் ஒலிக்கின்ற அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்கிற பொழுது நிச்சயமாக நம்பிக்கையோடு இயேசுவின் பாதையில் நாங்கள் நடப்போம், நன்மையானவற்றை செய்வோம், நல்ல உறவை வளர்ப்போம். எனவே இந்த சிலுவை பாதை தியானம் நிச்சயமாக எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்குள் ஒலிக்கின்ற ஒரு ஆண்டவர் இயேசுவினுடைய குரல் ஒளியாக மனச்சாட்சியை தட்டி கேட்கின்ற, மனச்சாட்சியினுடைய செவி புலன்களை திறந்து விடுகின்ற,
கடந்து வந்த பாதையில் எனக்கு சொன்ன மனச்சாட்சியின்படி நடக்காமல் இருக்க மனஸ்தாபப்படுகின்ற, இப்பொழுது சொல்லுகின்ற இந்த குரலை கேட்டு சரியான புரிதலோடு பாதையில் நடக்க நம்ம கற்றுத்தருகின்ற ஒரு பாதையாகவே இந்த பாதை அமைகின்றது. எனவே இந்த காணொளி வழியாக நீங்கள் இதிலே பங்கு பெறுகிற பொழுது சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைகள், தியானங்கள் எங்களுடைய இதயத்தை கிழித்து ஆண்டவனோடு கொண்டுள்ள உறவில், அயலவரோடு கொண்டுள்ள உறவில் எங்களை இன்னும் ஆழப்படுத்தி நாளாந்தம் ஆண்டவன் குரலுக்கு செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி இயேசுவோடு நடப்போம். அவர் சந்தித்த மனிதர்களோடு கொண்ட உறவை எவ்வாறு சவால்களை, பிரச்சனைகளை, அவமானங்களை, எதிர்ப்புகளை, அவசியமற்ற தீர்மானங்களை எல்லாம் சந்தித்து நம்பிக்கையோடு கடவுள் திருவிழம் ஏற்று நடந்தாரோ அதுபோல நாமும் நடக்க அருள் வேண்டி இந்த பயணத்தில் இணைந்து கொள்வோம். சிகரமதில் கல்நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமது. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரம இயேசுவின் நிலை 1. குற்றமற்ற இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றார்கள். தனது பணிவாழ்வு காலம் முழுவதும் பிறருக்கு நன்மைகளை மட்டும் செய்து குற்றங்களை மன்னித்து வாழ்வு கொடுத்த இயேசுவிற்கு பொய்ச்சாட்சிகளின் அடிப்படையில் மரண தீர்ப்பு அளிக்கின்றார்கள். நாடு கடந்து வெளிநாடுகளில் வாழும் நாம் எமது உறவினர்களுடன் பிறர் கூறியதை நம்பி அவர்களுடன் சண்டையிட்டு மனங்களில் கோபங்களுடன் வாழ்கின்றோம். வாழும் இடங்களிலும் பிறரை சொந்த ஊரில் பட்ட அவமானங்களை கூறி தீர்ப்பிட்டிருப்போம். இவை எல்லாம் இணைந்து இயேசுவிற்கு மரண தீர்ப்பை வழங்கின. ஆனாலும் குற்றமற்ற இயேசு தந்தையின் திருவிழம் நிறைவேற்ற மரண தீர்ப்பை எங்களது மீட்பிற்காக ஏற்கின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, அயலவரை எத்தனை தடவை நாமது பார்வையினால் மட்டும் தீர்ப்பிட்டிருப்போம். பிறரின் பொய்யான வதந்திகளை நம்பி எத்தனை தடவை மற்றவர்களை அவமானத்திற்கு உள்ளாக்கி இருப்போம். சிந்திப்போம் என அன்பு சகோதரங்களே. தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற பரம இயேசுவின் பாதையில் நடக்கும் நாங்கள் மயிலில் வாழும் உறவினர்களை தீர்ப்பிடாது அவர்களையும் சகோதரங்களாக ஏற்று வாழ முடிவெடுப்போம். செபம். இரக்கமுள்ள இறைவா, எனக்கு அடுத்திருப்பவர்களை எனது தனிப்பட்ட கோபங்கள் வெறுப்புகளால் தீர்ப்பிடாதே. பொய் வதந்திகளை பரப்பி அவர்களை அவமானத்திற்குள்ளாக்காமல் அவர்களையும் என் சகோதரங்களாக ஏற்றி அன்பு செய்யும் வரம் தாரும். ஆமேன். இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக பல
பலிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார் பலிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 2. இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். எம்மை மீட்க வந்த தூய செம்மறி கால்நடையாக நடந்து திரிந்து நன்மைகளை வாரி வழங்கிய மாபெரும் இயேசு இன்று சிலுவையை சுமந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார். இரவு முழுவதும் கசையடிகளாலும் வசைகளாலும் நொந்து போய் வலுவிழந்த உடல், துரோகத்தாலும் காட்டி கொடுப்புகளாலும் துன்பத்தின் உச்சத்தினை அனுபவித்த இயேசு சிலுவையை தாங்க முடியாமல் தள்ளாடுகின்றார். இருந்தும் எனதும் உனதும் மீட்புக்காக சிலுவையை கட்டி அணைத்து முன்னே செல்கின்றார். நாடு கடந்து வாழ்ந்து உறவுகளுக்காய் நிதமும் வியர்வை சிந்தி பணம் பொருளால் உதவி செய்கிறோமே தவிர சமூகத்தில் உறவுகள் மத்தியில் மனங்களின் நிலைப்பாடுதான் என்ன? பணத்தை, பொருளை, செல்வத்தை தேடி நான் என்ற அகந்தையோடும் தற்புகழ்ச்சியோடும் வாழ்ந்து உறவுகளின் கஷ்டங்கள், துன்பங்கள், நோவுகள், வேதனைகளை உணர்ந்து அவற்றை மனங்களில் தாங்கி ஆறுதல் சொல்லுபவர்களாக வாழ்கின்றோமா? அல்லது அவற்றை இன்னும் அதிகப்படுத்தும் மனிதர்களாக வாழ்கின்றோமா? இனியாவது பிறரின் அன்றாட வாழ்க்கை சுமைகளை உணர்ந்து அவர்களின் கஷ்டங்களையும் தாங்கி உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். சபம். எங்களுக்காக பாரச்சிலுவை சுமந்த இயேசுவே, நாங்கள் எங்களது தூய வாழ்வால் உமக்கு ஏற்பட்டுள்ள பாரச்சுமையை குறைக்கவும் எம்மால் முடியுமான அளவு அடுத்தவரின் அன்றாட வாழ்க்கை சிலுவைகளை சுமந்து விடிவு பெற்றுக் கொடுக்க வரம் தாரும். ஆமேன். எனக்காக மரம் சுமந்தீரோ, அயலாரின் சுமையெல்லாம் முகந்தேற்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. திவ்ய இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 3. இயேசு முதன்முறை தரையில் முத்தமிடுகிறார். இயேசுவே, தரையில் விழுந்து கிடக்கும் உம்மை பாரச்சிலுவையோடு வைத்து கசையால் அடிக்கிறார்களே, உம்மை பாரச்சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சிலுவை பாரத்தினால் விழுந்து கிடக்கிறீரே, நீர் விழுவதற்கான காரணம் சிலுவை பழு மட்டுமல்ல, நாங்கள் செய்த பாவங்களுமே.
பாவங்களின் பாதிப்புகளை நாங்கள் எங்கும் பார்க்கிறோம். வறுமையால் வாடும் மக்களில் விழுந்து கிடக்கும் உம்மை பார்க்கிறேன். இன்னும் அகதிகளாக அலைவோரிலும், கடினமான வேலை பழிவில் தள்ளாடுவோரிலும், குடும்ப கஷ்டம் தாங்காமல் தவிப்போரிலும், அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வோர்களிலும், வேலையின்மை, முதுமை, தனிமை போன்ற இயலாமைகளிலும் அல்லலுறும் அனைவரிலும் நீர் விழுந்து கிடப்பதை பார்க்கிறேன். நாமும் எங்கள் சமுதாய சூழலும் அன்பு, நேர்மை, நீதி, உண்மை, பரிவு இவற்றை கொண்டு விழுந்துவிட்ட உம்மை தூக்க வேண்டும். நீர் எழுந்து நடக்க உமக்கு வலு கொடுத்தது என் மீது நீர் கொண்டுள்ள அன்பு இயேசுவே. தோல்வியும் துயரமும் கஷ்டமும் வேதனையும் வீழ்ச்சியும் பார சிலுவையாக அழுத்தும் போது நீரை எம்மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் மாற்று வழிகளை எம் சமுதாயத்திற்கு தாரும். செபம். அன்பான இயேசுவே, சமுதாயத்தில் அகதிகளாக அலைவோரிலும், கடினமான வேலை பழிவில் தள்ளாடுவோரிலும், குடும்ப கஷ்டம் தாங்காமல் தவிப்போர் மட்டிலும் பரிவு கொண்டு, அன்பு, நேர்மை, நீதி, உண்மை பரிவு கொண்டு அவர்களின் எழுச்சிக்கு உதவி புரிந்தருள எங்களுக்கு துணை புரிந்தருளும். கல்வாரி மலை நாளே தள்ளாடி தரை விழுந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே போரி. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 4. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தன் மகனை உருக்குலைந்த கோலத்துடன் சிலுவை சுமந்து வருகையில் சந்திக்கிறாள் அன்னை மரியாள். மௌனமும் கண்ணீர்களும் அத்தனை வழிகளாக பேசின. ஆயினும் தன் மகன் இவ்வுலகில் அவதரித்த நோக்கத்தை மனதில் இருத்தியவராய் அத்தனை வழிகளுக்கு மத்தியில் தன் மகனின் பயணம் வெற்றியடைய அனுப்புகிறாள் அன்னை மரியாள். அவரோடு கூடவே நடக்கிறாள் அன்னை மரியாள். எம்முடைய வாழ்க்கையில் எம்மை பெற்றெடுத்து வளர்ந்த தாய்மாரை எவ்வாறு நடத்துகின்றோம்? அவர்களை மதிக்கின்றோமா? தன் மகன் நன்றாக இருக்க வேண்டுமென தினம் தினம் கனவுகளை சுமந்து வாழும் எம் அன்னைமாரை கனவுகளை நனவாக்க முனைந்திருக்கின்றோமா? எம்முடைய வாழ்க்கையில் எச்சந்தப்பத்திலும் கூட நடக்கும் என எம் அன்னைமாரின் அன்பை உணர்ந்திருக்கின்றோமா? உலகத்தின் உன்னத அன்பாகிய தாய் அன்பை மதித்து வாழ அருள் வேண்டுவோம். நம் கனவுகளை நனவாக்க தினம் தினம் பாடுபடும் எம் அன்னைமாரின் கனவுகளை நனவாக்குவோம். சுபம். அன்பான இயேசுவே, எங்கள் தாய்மாரை மதித்து வாழ்ந்து அவர்களுக்கு எமது அன்பை கொடுத்து அவர்களில் எமது கனவை நனவாக்க அருள் தாரும். ஆமீன். எனக்காக தாயை கண்டீரோ, அன்னையின் தாழ்ச்சியினை நான் கொள்ளவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ.
இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 5. சீரேனூர் சீமோன் இயேசுவிற்கு சிலுவை சுமக்க உதவுகின்றார். அன்று சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடிய போது சீரேனூராகி சீமோனை உமது சிலுவையை சுமந்து வர கட்டாயப்படுத்துகின்றார்கள். அவரும் உதவி செய்ய முன்வருகின்றார். ஆண்டவரே, உமக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தோடு அல்ல, உதவியின்றி விட்டுவிட்டால் நீர் வழியில் தளர்ச்சி அடைவீர். அப்போது உம்மை சிலுவையில் அறைந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய திட்டம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதால் சிலுவையை சுமக்க சீமோனை கட்டாயப்படுத்துகின்றார்கள். அங்கே பெரவாசை தேர்ந்தெடுத்தார்கள், இங்கோ சீமோனை கட்டாயப்படுத்துகின்றார்கள். இந்த உலகில் பணம், பொருள், வசதி, திறமை, ஆற்றல், அறிவு அனைத்தும் இருந்தும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு அங்கே. நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இன்று பலர் தமது தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவதற்காக சுயநலத்துக்குள் வீழ்ந்து கிடக்கின்றோம். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற குறுகிய மனநிலைக்குள் மூழ்கி போயிருக்கின்றோம். உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனையும் அன்பு செய்வாய் என்று கூறிய நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப பசியினாலும் பட்டினியினாலும் இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளினாலும் வாடும் அயலவருக்கு உதவிக்கரம் நீட்டும் மனிதர்களாக எம்மை மாற்றுவோம். செபம். அன்பான இயேசுவே, பிறருக்கு உதவுவதன் மூலம் உமது துயருடைக்க மறந்த சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். தேவையில் இருப்போருக்கும் சிலுவையை சுமப்பவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட தாராள உள்ளத்தை தாரும். ஆமென். சீமோனே மௌனத்தை உடைத்து விட்டாய், நன்றி என்று சொல்லத்தான் நாவெடுத்தேன். சீமோனே மௌனத்தை உடைத்து விட்டாய், நன்றி என்று சொல்லத்தான் நாவெடுத்தேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 6. இரத்தக்கரை படிந்த இயேசுவின் திருமுகத்தை வீரப்பெண் வெரோனிகா துடைக்கின்றாள். பெண்ணினத்தை அடிமைப்படுத்தி வந்த சமுதாயம் யூத சமுதாயம். அந்த சமுதாயத்தில் பிறந்த வெரோனிகா
ஆயுதங்களை ஏந்தி நின்ற படை வீரர்களுக்கு அஞ்சாமல் உம்மருகில் வந்து திருமுகத்தை துடைக்கின்றாள். முள்முடியிலிருந்து கசிந்த இரத்தம் முகத்தின் அழகை கெடுத்து வெயிலின் கொடுமை சோர்வை உண்டாக்கி சிலுவையின் பாரம் தள்ளாட வைத்து மனிதர்களின் இரக்கமற்ற செயல்கள் இதயத்தை பிளந்து உருவான சோகம் கண்ணில் தெரிகின்றது. முகம் சோர்ந்து வாடி வதங்கிவிட்டது. அதை பார்த்து இன்புற்ற பழிகாரர்கள் மத்தியில் வீரப்பெண் வெரோனிக்கா வெண்துகிலுடன் துணிவுடன் முன்வருகின்றாள். அந்த துணிவு எங்களுக்கு இருக்கிறதா? பயமும் கோழைத்தனமும் நிறைந்த நாங்கள் ஒதுங்கியே வாழ்ந்துவிட்டோம். ஆனால் இப்போது திருமுகம் காண வந்திருக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். வெரோனிக்காவின் துணிவை கண்ட நீர் இவ்வுலகில் சமூக ரீதியாக துஷ்பிரயோகம் என்ற பெயரில் பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் ஏராளம். அடிமைத்தனம், தாழ்மைப்படுத்தல், வியாபார பொருளாக்குதல், பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற சமூக அநீதிகளிலிருந்தும் அவர்களை காத்து உமக்கு முன் அனைவரும் சமம் என்ற உணர்வை தாரும். செபம். அன்பு இயேசுவே, இவ்வுலகில் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளினால் சந்தர்ப்பங்களினால் தங்களது வாழ்க்கையை இழந்து நிற்கும் பெண்களின் துயர் நிறைந்த வாழ்க்கை நிலை மாற அருள்தாரும். ஆமேன். நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 7. இயேசு 2ஆம் முறை சிலுவையோடு விழுகின்றார். மனிதத்தை மீட்க மனுவுரு எடுத்த புனிதன் கல்வாரி பயணத்தில் உடல் சோர, நா வரல, கால்கள் பலமிழக்க சிலுவையோடு மறுபடியும் மண்ணை முத்தமிடுகின்றார். பாவமறியாதவர் பாவியர் எம்மை பரகதி சேர்க்க பாரினை பாசத்தோடு அணைக்கின்றார். அவமான சின்னமாகிய சிலுவையை தோளில் சுமந்து படையினர் கொடுத்த வலியும் தாங்கி இலக்கை தொடர்கின்றார். ஆனால் நாம் மனித வாழ்வில் வீழ்ச்சியும் எழுச்சியும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? நாம் வீழ்வது மட்டுமல்ல, மற்றவரையும் பாவத்தில் வீழ்த்தி விடுகின்றோம். எம்மை விட மற்றவர் முன்னேறிவிடக்கூடாது என்ற பொறாமையில் நாமே வீழ்ந்து விடுகின்றோம். நாகரிக மோகத்தால், கலாசார சீரழிவால் நசுக்கப்பட்டு நம்மை இழந்து விடுகின்றோம். போதைக்கு அடிமையாகி பொறுப்பை சரிவர செய்யாமல் குறுக்கு வழியில் செல்ல முயல்கின்றோம். பாவத்தில் வீழ்ந்த நாம் எழுந்து நடக்க, வீழ்ந்தவரை தூக்கிவிட, யாரையும் வீழ்த்தாமல் நடக்க இயேசுவின் கரம் பிடித்து அவரை பின்தொடர்வோம். செபம். பாவத்தின் பாரத்தால் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும் இயேசுவே,
நாங்களும் பாவத்தை களைந்து மனமாற்றம் பெற்றவர்களாய் எழுந்து உம்மை பின்தொடரவும் வீழ்ந்தவரை தூக்கிவிடவும் வரம் தாரும். ஆமேன். சுமைகளை இதயத்தில் உயர்ந்து நின்று தியாகத்தின் பயணத்தை தடை செய்ததோ. சுமைகளை இதயத்தில் உயர்ந்து நின்று தியாகத்தின் பயணத்தை தடை செய்ததோ. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்று தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்று தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டு விட்டார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 8. ஜெருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். பாரமான சிலுவையை சுமந்து செல்லும் இயேசு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். உமக்காக அழுகிறார்கள் ஜெருசலேம் பெண்கள். உமது துன்பத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பதை உணராமலே அழுகிறார்கள். உம்முடைய சிலுவை பாதையை பார்த்து பரிதாபப்படும் அவர்களும் நாங்களும் இயலாமையை குறை சொல்லவும் பிறரின் பலவீனங்களை மிகைப்படுத்தவும் பழகிவிட்ட நாங்கள் எங்களில் உள்ள குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை உணராமலும் பரிதாபத்திற்கு உரியவர்கள் நாங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்ந்து வருகிறோம். உலகில் காணப்படும் அநீதிக்கும் பாரபட்சத்திற்கும் பிரச்சினைக்கும் ஏதோ ஒரு வகையில் நாமும் காரணம். உன்னையே நீ அறிவாய் என்பார்கள். ஆம் ஆண்டவரே, எம்மை பற்றி பிறர் புகழ வேண்டும், எம்மை பிறர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் எம் பலவீனங்களையும் இயலாமையையும் உணர்ந்து கொள்ள வரம் தாரும். நல்லது செய்த உமக்கு மரண தண்டனை, பட்ட மரமான நாம் எம் பயனற்ற நிலையை எண்ணி பார்க்கச் செய்யும். பலவீனமான எம்மை பயனுள்ள கருவியாக மாற்றும். குறையுள்ள எம்மை நிறைவுள்ளவனாக்கும். தவறுகின்ற எம்மை தூக்கிவிடும். செபம். அன்பான ஆண்டவரே, இன்றைய உலகில் வாழும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வில் முன்னேற முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாம் உமது வார்த்தையால் ஆறுதல் கூறி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வரம் தாரும். ஆமேன். புண்ணிய பெண்மணிகள் புலம்பியாடும் வேளை தேற்றுதல் கூறி நீரும் நேசர் கண்ணீர் சோரிந்து எங்கே போரே. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி.
பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 9. இயேசு 3ஆம் முறை சிலுவையோடு விழுகின்றார். மனித பாவத்தின் கனாகனம் அவரை 3ஆம் முறையும் மண்ணை முத்தமிட வைத்தது. பாவி என்று என்னை அவர் தள்ளிவிடவில்லை. என்னுடைய மீட்புக்காக 3ஆம் முறை விழுந்தும் தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற மீண்டும் துணிவுள்ள மனிதராக எழுந்து நடக்கின்றார். இன்று இயேசு எமக்கு கற்றுத்தரும் பாடம்தான் என்ன? கால் போன போக்கிலே களியாட்டங்களிலும் சிற்றின்ப கேளிக்கைகளுக்கும் போதை வஸ்துக்கும் அடிமையாகி உறவுகளுக்குள்ளே விரிசல்களை ஏற்படுத்தி குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும். என்னுடைய வளத்தை கொண்டு ஏழை எளியவர்களின் தேவைகளில் நிறைவு காண்பதே இயேசு எமக்கு கற்றுத்தரும் பாடம். இயேசு 3ஆம் முறை விழுந்தாலும் தனக்காக அல்லாது முழு மனித மீட்புக்காக மீண்டும் எழுந்து நடக்கின்றார். ஆகவே நாமும் எமக்காக அல்லாது அயலவரின் தேவைகளில் உடனிருந்து அவர்களில் இறைவனை காண துணிவுள்ள மனிதர்களாக இயேசு காட்டிய வழியில் நாமும் செல்வோம். செபம். வீரம் நிறைந்த இயேசுவே, பிறர் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட மனிதர்களாக வாழவும் மாய கவர்ச்சிகளின் சக்திகளுக்குள் மூழ்கி விடாமல் துணிவுள்ள மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமேன். எனக்காக நிலம் சாய்ந்தீரோ, பாவத்தின் சேற்றிலிருந்து நான் மீளவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 10. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். ஆடையின் விளிம்பை தொட்டாலே குணமடைவேன் என்று கூறும் அளவுக்கு ஆடையிலும் ஆசீரை வைத்திருந்த இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. எல்லாம் வழங்குகின்றவர் இங்கு எல்லாம் இழந்து நிற்கும் அவமானத்தின் நேரம். மானம் இழந்து நிற்கும் மாபரன் இயேசுவை மறந்து நிற்கும் நிலைதான் என்ன? பிறக்கும் போது குளிர் போக்க கந்தல் துணி கூட இல்லாமல் பிறந்தவர் இறக்கும் போதும் ஆடையின்றி இறக்கின்றார். மறைநூலில் எழுதியுள்ளபடி, என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்ற வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இன்று மாறிவரும் உலகிலேயும் கலாச்சாரம் எங்கே செல்கின்றது? பாதுகாப்பிற்கும் மானம் காப்பதற்கும் அழகிற்கும் என தரப்பட்ட ஆடை இன்று எமக்கு அழிவின் தோற்றுவாயாகி போனதோ? ஆடையே பெருங்கலவரங்களின் காரணமாகி போனதோ? உடலை மூட துணி தேடுவோர் மத்தியில் சிலர் அசிங்க உடைகளை நாகரிகம் என நம்பிவிடுகின்றார்கள். வேறு சிலர் ஆடை குறைப்புத்தான் பணக்காரத்தனம் என பகட்டு புகட்டுகிறார்கள். இப்படியான இடங்களில் இயேசு மீண்டும் ஆடை களையப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார், நிர்வாணமாக்கப்படுகிறார். ஆமாம் சகோதரங்களே, ஆடையின்மை என்பது மட்டும் நிர்வாணம் இல்லை.
எத்தனையோ பேருடைய அறிவை சுரண்டி நிர்வாணமாக்கி இருக்கிறோம். எத்தனையோ பேருடைய கலை கலாச்சார பண்பாட்டை அழித்து கொச்சப்படுத்தி இருக்கிறோம். எத்தனையோ பேருடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவித்து நிர்வாணமாக்கி இருக்கிறோம். எத்தனையோ பேருடைய உழைப்பை சுரண்டி நிர்வாணமாக்கி இருக்கிறோம். ஆம், நிர்வாணம் என்பது ஆடை இழப்பு மட்டுமல்ல, அதைவிட கேவலமாக ஒருவரை ஒன்றுமில்லாமல் செய்து அதைவிட நிர்மூலமாக்கி வாழ வழியில்லாமல் செய்வது ஆகும். செபம். அன்பான இயேசுவே, மாறிவரும் நவநாகரிக உலகிலே எம்முடைய செயற்பாடுகளால் உம்மை காயப்படுத்தாமல் இருக்கவும், அதைவிட ஒருவனை வாழ வழியில்லாமல் செய்து அவனது வாழ்வை சிதைக்காமல் இருக்கவும் வரம் தாரும். ஆமீன். உடைகளை களைந்திட உம்மை தந்தீர், இரத்த மடைகளை திறந்திட மெய்நொந்தீர். உடைகளை களைந்திட உம்மை தந்தீர், இரத்த மடைகளை திறந்திட மெய்நொந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 11. இயேசுவை இரும்பாணிகள் கொண்டு சிலுவையில் அறைகின்றார்கள். கல்வாரி குண்டின் நடுமரத்திலே இரும்பாணிகள் கொண்டு அறையப்படுகின்றார் இயேசு. சாபத்தின் மரத்திலே ஆசீரின் கனி தொங்க விடப்படுகின்றது. கவர்ச்சியாக காணப்பட்ட ஏதேன் தோட்டத்து கனி மனிதருக்கு சாபத்தை கொண்டு வர, தீட்டாக கருதப்பட்ட கழுமரத்து கனி மனிதருக்கு மீட்பை கொண்டு வருகின்றது. விரும்பி ஏற்ற சிலுவையை வெறுத்து விடுவாரா இயேசு? சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு சிலுவையை தவிர்த்து விடுவாரா? இங்கு இயேசுவை சிலுவையோடு பிணைகின்றார்கள். இரும்பாணிகள் கைகால்களை துளைத்து இயேசுவை சிலுவை மரத்தோடு புனைத்து கொள்கின்றன. நீ கடவுளின் மகனானால் சிலுவை மரத்திலிருந்து இறங்கி வா என கேலிச்சவால் விடுக்கின்றது வெற்றி களிப்பில் எருமாந்திருந்த கூட்டம். அன்றோ, இல்லை சாகவே மாட்டீர்கள், மாறாக கடவுளைப் போல ஆகுவீர்கள் என்ற விளம்பரம் மனிதனை பாவத்தில் வீழ்த்த இன்று எத்தனையோ போலி விளம்பரங்களில் மயங்கி பாவத்தில் தடுமாறி விடுகின்றோம். அன்றைய மனிதனின் பாவங்கள் இயேசுவின் கைகால்களை ஆணிகளாக துளைக்க, இன்று நாம் செய்யும் எத்தனையோ விடயங்கள் அவ்காயங்களை பெருப்பிக்கின்றன. சிந்திப்போம் சகோதர சகோதரிகளே. கனத்த சிலுவையை கை நகலாத இயேசுவைப் போல எம் வாழ்க்கை சிலுவையையும் கடைசி வரை சுமந்து செல்ல தைரியம் கேட்டு வாழ்க்கை பந்தயத்தை எதிர்கொள்வோம். செபம். அன்பான இயேசுவே, விளம்பர வார்த்தைகள் அல்ல, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்முடன் தானே உள்ளன என உம்மை தேடி வர வரம் தாரும். ஆமீன். நீட்டிய கைகால்களில் நீண்ட இரும்பாணிகள் நிஷ்டூரமாயறைய நேச
நேசத்தினால் வெந்து பலியானி. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமனின் நிலை 12. ஜேசு மனுக்குலத்தின் மீது கொண்ட உச்சக்கட்ட அன்பும் இறை மாட்சியும் வெளிப்பட எல்லாம் நிறைவேறிற்று என்று தலை சாய்த்து தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். மனித உயிரின் பெருமதியை மறந்து வன்முறை, போர் என அடுத்தவரில் பொறாமையும் மற்றவரை கசக்கி பிழிவதில் ஆர்வமும் கொலை, தற்கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என சுயநலமுற்ற மனிதர்களாக ஆன்மீகத்தை தொலைத்து பொதுநலமற்ற மனிதர்களாக நாமும் பாவத்துக்குள் அறையப்பட்டிருக்கிறோம். இன்று இயேசு எமக்கு கற்றுத்தரும் பாடம்தான் என்ன? உன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதையும் விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. இவ்வார்த்தையை எம் வாழ்வாக்க வேண்டும். இன்றைய சூழலில் பொருளாதார முடக்கங்களினாலும் பெருந்தொற்றின் பாதிப்புகளாலும் உலக நாடுகளுக்கிடையில் ஏற்படும் முரண்பாடுகளினாலும் தம் அன்றாட வாழ்வில் பல இன்னல்களை அனுபவிக்கும் ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தேவைகளில் உணர்வோருக்கு இறைவனின் அன்பை வெளிப்படுத்தி பிறநல பணிகளில் ஈடுபட வேண்டும். இயேசு தன் மரணத்தின் மூலம் உமக்கு விடுதலையை, மீட்பை பெற்று தந்தார். அவ்வாறே நாமும் நம் குடும்பங்களிலும் நாம் வாழும் சமூகங்களிலும் இறை அன்பை வளர்த்து இயேசுவைப் போல் பிறருடைய வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும் நற்பிரசைகளாக பிறருக்காக எம்மை உடைத்து இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற அருள் வேண்டுவோம். செபம். எனக்காக மரணத்தையும் ஏற்ற இயேசுவே, பிறருடைய வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும் நல் மனிதர்களாக வாழ தியாக சிந்தையையும் மனப்பக்குவத்தையும் தந்து இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க வரம் தாரும். ஆமேன். தாகம் தாகம் நான் என்றேன், தயவான இதயத்தை நீ கொண்டு வா. தாகம் தாகம் நான் என்றேன், தயவான இதயத்தை நீ கொண்டு வா. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்று தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்று தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 13. இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியினில் வளர்த்தல். பெற்ற மகனின் இறந்த உடல் அன்னை மரியாளின் மடியில் வைக்கப்படுகின்றது.
அன்று சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து கூறிய வார்த்தை இங்கு மரியாளின் உள்ளத்தை ஊடுருவுகின்றது. இயேசுவின் வாழ்வில் மரியாள் வைத்த பங்கேற்பு அதிகளவானது. இயேசுவின் பிறப்பின் போது, அவரின் முதல் புதுமை பகிரங்க பணியின் போது, அவரது பாடுகள் மரணத்தின் போது, அவரின் இறந்த உடலை தாயின் மடியில் வளர்த்திய போது, இவ்வாறாக மரியன்னை இயேசுவின் வாழ்வில் பங்காற்றியுள்ளார். இறை மக்களாகிய நாம் எமது வாழ்வில் மரியன்னையை கை கொண்டு எம் பிள்ளைகளோடு கரம் கோர்த்து நடந்து எம் பிள்ளைகளின் துன்பங்கள், வேதனைகள், அவமானங்களின் போது அவர்களுக்கு ஆறுதல் கூறி எத்தனை முறை தேற்றியிருக்கிறோம். எம் பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு வழிப்படுத்தி இருக்கிறோமா? ஆம், சிந்திப்போம் சகோதரர்களே. செபம். ஆண்டவரே, நீருமது அன்னையை எமக்கு தாயாக தந்திருக்கின்றீர். நாமும் அந்த அன்னை வாழ்ந்து காட்டிய வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு வாழ வரம் தாரும். ஆமேன். மடி சாய்ந்தீரோ, அடுத்தவர்தம் துயரினிலே பங்கேற்கவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 14. இயேசுவை கல்லறையினுள் அடக்கம் செய்கின்றார்கள். ஊரூராய் நடந்து சென்று மறைபோதித்த கால்களும் புதுமைகள் செய்த கைகளும் முடங்கி போய் கல்லறையினுள் அடக்கப்படும் அவல நிலை இது. இயேசு தனது ஆவியை தந்தையின் கையில் ஒப்படைத்த பின் அவரது உடல் கல்லறையினுள் வைக்கப்படுகின்றது. ஆனால் அது அடக்கமல்ல, மாறாக ஆயத்தம். அது அழிவு அல்ல, மாறாக விடிவு. நீதிக்கும் உண்மைக்கும் குரல் கொடுப்பவர்களை இவ்வுலகம் சகிப்பதில்லை. இதற்கு இயேசுவே சாட்சியாக அடக்கம் செய்யப்பட்டு காணப்படுகிறார். இயேசு கல்லறையினுள் அடக்கம் செய்யப்பட்டதன் அர்த்தம் அழிவிற்கான பாதையல்ல, மாறாக மனிதன் தேடுகின்ற மீட்பிற்கான தொடக்கம். இன்று நாம் எத்தனை பேர் பணக்காரர்களுடன் தான் சகவாசம், அதிகாரம் கொண்டோருடன் தான் அன்புறவு, பலமிக்கவர்களுடன் தான் பழக்கம் என்ற தீய மனநிலையில் வாழ்கின்றோம். இந்த மனநிலையில் வாழும் நமக்கு இயேசுவின் பாடுகள் மீது, அவரது கல்லறை மீதும் ஒரு சுய பரிசோதனை தராசாக காணப்படுகின்றோம். இயேசுவின் கல்லறை மீது சத்தியம் செய்து மீட்பும் சுதந்திரமும் நிறைந்த வாழ்வை சுவைப்போம். செபம். உலகையும் மரணத்தையும் வெல்ல கல்லறையினுள் அடக்கம் செய்யப்பட்ட கல்வாரி நாயகனே, நாங்கள் பாவம் நோக்கிய படுகொலியில் மீண்டும் விழுந்து விடாமல் கிறிஸ்தவ உறவில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். ஆமென்.
எனக்காக நிலம் புதைந்தீரோ, நூறெனவே பலனளித்து நான் வாழவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. திருத்தந்தையின் மேய்ப்பு பணி சிறப்புறவும் அவருடைய சுகித கருத்துக்கள் நிறைவுறவும் உலகில் நடைபெற்று கொண்டிருக்கும் வன்முறைகள், போர்கள் நீங்கி சமாதானம் நிலவ இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். குலமாமரியே, தியாகத்தின் மாறாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கள்வனை போல் கழும் மரத்தில் கண்டதினார். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்த